அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி கருணேய திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சலிபேச்ச ராகவே கேதுவே நமோ நமஹ. முருகப்பெருமான் ஆசிரியர் பாலபுர திருப்பூர் சுந்தருடைய திருவருளால் அம்பிகையுடைய அனுகிரகத்தாலும் நவகிரகனுடைய ஆசை கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமான் சிம்மன் நாராயணனுடைய துணை கொண்டு ரிஷபராசி இத்தகைய பலன் கொடுக்குது. 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான ரிஷபராசிக்கு. ரிஷபராசியில அடங்கிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அடங்கியது. ஆகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் நாராயணனுடைய அனுகிரகம் பெற்றது, லட்சுமி கரம் பெற்ற ராசி. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ராசிநாதன், உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான், சனி பகவான். ஆகவே சனி உங்க ராசிக்கு 9க்கும் 10க்குடையவர். ரொம்ப அருமையான காலமாக அமர்ந்து இருக்கிறாங்க. நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை, தொழில வெற்றி பெறணும். சந்திர பகவான் மனக்காரகன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் வரும்போதும் 12ஆம் வரும்போதும் அதுவே உங்களுக்கு சிறப்பு பலன் அமையும். தற்கனவே 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறார், அள்ளி அள்ளி கொடுக்குறார். என்ன வேணும் உங்களுக்கு, தேடினது தேடினபடி கிடைக்கும் சொல்லுவோம். அப்ப நேரத்துல லக்கி பிரைஸ் சொல்லுவோம். அப்ப லக்கி வேலை செய்யற இடத்துலயும் தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டுதல், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு மேலான முன்னேற்றத்துக்குண்டான வழி அனைத்தும் கிடைக்கும். ஆகவே சற்று நிதானமாக இருந்து புத்தி கூர்மையோடு செயலாற்றினாலே நீங்க வெற்றி பெறலாம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இயங்குவதால் உங்கள் அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஜெயிக்கணும், நம்ம என்ன அளவுக்கு நம்ம ஜெயித்தா நம்மளை வெற்றி பெற முடியும். நம்ம என்ன எதை நோக்கி நம்ம போறோம், எதை சார்ந்து நம்ம வாழ்றோம், நம்மளுக்கு இப்போதுக்கு தற்காலிகமா என்ன தேவை, அதை முதல்ல பூர்த்தி செய்ய தயங்காமல் ஈடுபடணும். இப்ப நம்மளுக்கு ஏதேனும் ஒரு இலக்கு, திருமணம் செய்யணும் அல்லது ஒரு தொழில் தொடங்கணும், ஊரை விட்டு வெளியில சென்று உத்தியோகத்துக்கு தேடினோம், அதாவது வெளிநாடு போன்ற இடத்துல போய் நம்ம வேலை தேடிக்கணும்னா எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தன்மை. அப்போ இதுக்குண்டான பலன் நம்மளுக்கு அமையக்கூடிய தன்மை இந்த வாரத்துல உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை மேலோங்கும், அன்பு அதிகரிக்கும். ஆகவே சுக்கிர பகவான் இருப்பதால் கணவன் மனைவியுடைய உறவு பலம் பெறும். குடும்பத்துக்குண்டான சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தன்மை உருவாகும். நீண்ட காலமாக வரம் தேடிட்டு இருந்தோம், உடனே அமைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பதால் நம்மளுக்கு உடனடியாக வரன் அமர்ந்து விட்டது. அதனால இந்த வரன் மூலமா நம்மளுக்கு தேடின வரன் நமக்கு கிடைச்சிடுங்கிறது ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படுத்தி கொள்ளணும், புத்திர பாக்கியம் வேணும், எனக்கு ஒரு குழந்தை உண்டு, 2வது குழந்தை வேணும், இல்லாத 3வது குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த காலத்துல இது ஈரவனுடைய அனுகிரகத்தால், நாராயணனுடைய பெருமாளுடைய அனுகிரகத்தால் அனைத்து விதத்திலும் நீங்க வெற்றி பெறலாம். புத்திர சந்தானம் உருவாகும். ஆகவே நீங்க தொழில் செய்வர்களாகவும், வேலையில செய்யறவங்க, அயல்நாடுல உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் மேலோங்கி நிற்கும். அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு மிகவும் பரிசு பாராட்டுகள் ஏற்படக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தும், சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவது, சூரிய பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும். அவை அனைத்து கிரகம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. அப்ப சாதகமாக இருக்குது, எனக்கு ஏன் பாதகம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்க ராசிக்கு தோஷமாக இருக்கணும், அல்லது தசைநாதன் புத்திநாதன் சரியில்லாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தோல்விக்கு உண்டான வழி கிடைக்கும். கர்மாவுடைய அடிப்படை சொல்லுவோம். பேசிக்கலா நம்ம என்ன சொல்லுவோம், சில பேர் தோஷம் சொல்லுவோம், சில பேர் கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த கர்மாவுடைய அடிப்படை எதுனா, சில தோஷத்தோட நம்ம இருக்கும்போது, சில கிரக கோளாறோடு நம்ம செயல்படும் போது நம்ம முயன்றும் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது நிற்போம்.
அப்ப அந்த முயற்சி திருமணையாக்குறது நாராயணன் வழிபாடு, மலை சார்ந்த கோயில் போய் பெருமாளை தரிசனம் செய்யணும், பெருமாளை திருமணம் செய்து கொள்ளணும். திருமணம் எங்கெங்க நடக்குது பெருமாளுக்கு, அந்த இடத்துல போய் நம்ம ஏதேனும் ஒரு உபயம் செய்து அந்த திருமண வைபவத்துல கலந்து கொள்ளணும். அதெல்லாம் செய்யும் போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையே நல்கும். ஆகவே மனதுல இருக்கக்கூடிய ஐயப்பாடு, கலக்கம், கவலை எது இருந்தாலும் நிவாரணம் பெற்று வாழக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே ஜெயிக்கணும் நம்ம தான் ஒரே குறிக்கோள் உங்களுக்கு இப்போதைக்கு உருவாகும். செவ்வாய் பகவான் உங்களை பக்கம் பலமாக இருந்து வர நல்லது. திருமணத்துக்கு பாதகம் என்று நடக்கும், முகூர்த்தத்தை குறித்திக்கலாம் இந்த வாரத்துல. ஆகவே முயற்சி திருமணையாக்கக்கூடிய காலம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பலா ஜெய்பலா ஜெய்பலா. வாழ்க்கை நன்றி வணக்கம்.